அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர். இந்த நவபாசன சிலையை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கக்கூடியது தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவிலின் வரலாறு மிக அற்புதமான ஒரு வரலாற்றாக இருக்குது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்ததாகும். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக கூறிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படை வீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை. இவர் சிவரின் அம்சம் என்பதால இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகும். பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகி, அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கு. இந்த கோவிலின் வரலாறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகும். கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்க சென்றிருக்காரு. இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என சுற்றி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்தை வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கி விட்டிருக்காரு. சிவனும் பார்வதியுமே இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகனை பழனி என்றதால இந்த இடத்துல பழனி என பெயர் வர காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டதாகும். 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் அந்த 9 விதமான நச்சு பொருட்களும் கலந்து நவபாசனம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என கண்டறிந்திருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு இந்த சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தார். மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைத்து கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். முருகன் இங்கு மூலவர் சிலை காணாமல் போயிருந்த அந்த சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு செல்லு மீண்டும் கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டிருக்காரு. பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்துவதே இதற்கு காரணம். இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுவது. விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் மாலையில் நடைபெறுது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசன வழி மற்றும் சிறப்பு தரிசன வழிகள் இருக்கிறது. முடிக்காணிக்கை செலுத்துவதற்கு அடிவாரத்தில் பல்வேறு இடங்கள் அமைச்சிருக்க
பழனியில் சிறப்பான பஞ்சாமிரதத்தை வாங்க மலையிலும் அடிவாரத்திலும் கடைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கோவில் எப்படி சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்குது. அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படி இல்லாத வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமர்ந்த மலை பழனிக்கு திரு ஆவினங்குடி தென்பொதிகை என புராண பெயர்களும் உண்டு. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் விடுபடும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் காலை அணிந்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறதாகும். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஊழியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்கார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்வதாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்கு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி இங்கு போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கிறதாக சொல்லப்படுது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுது. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்கள் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்றதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.